அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நஜூஸ் குக்கிங் டைரிஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வரகு அரிசியில் ஒரு வெஜிடபிள் தோசை பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். வரகரிசி நான் இது வந்து 2 கப் எடுத்திருக்கேன். 1 கப்பு பச்சரிசி 150 கிராம், 100 கிராம் உளுந்து எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். நம்ம வரகரிசி, பச்சரிசி, உளுந்து, வெந்தயம் இந்த 4ஐயும் ஒன்றா போட்டு நல்ல ஒரு 3 முறை கழுவிட்டு 4வது நல்ல தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். மாவை அரைச்சி எடுத்துட்டோம். இந்த கன்சிஸ்டன்ட் வந்து இந்த இப்படி இருக்கணும். ஓவர் நைட் புளிக்க வைக்கணும்னு இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 hours புளிச்சா போதும். இப்படி நல்லா புளிச்சு வந்துருக்கு பாருங்கள். இதை நம்ம கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு தேவையான மாவு நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். உங்களுக்கு எவ்வளோ மாவு தேவையோ அதை எடுத்துக்காங்க. வரகரிசி வெஜிடபிள் தோசைக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கேரட்டு, முட்டைக்கோசு, கொஞ்சம் குடமிளகாய், இது எல்லாம் சேர்த்து 1 கப் வர்ற மாதிரி வச்சுக்காங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பீட்ரூட் துருவி ஆட் பண்ணிக்காங்க, உருளைக்கிழங்கு துருவி ஆட் பண்ணிக்காங்க. சின்ன துண்டு இஞ்சியை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். ஒரே ஒரு சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோல மல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சத்தூள், கொஞ்சம் ஒரு சால்ட்டு, உப்பு. இப்போ பேன் வச்சுட்டு பேன் காஞ்சிட்டு இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டைக்கோஸ் கொஞ்சம் வதங்கட்டும். இதில் நம்ம இந்த கேரட்டையும் ஆட் பண்ணிடுவோம். இந்த வெங்காயம், இந்த பச்சை மிளகாய், இந்த இஞ்சி, இது இவ்வளோக்கு ஆட் பண்ணிடுவோம். டிஷ்ஷு வதங்கிறதுக்கு சால்ட் கொஞ்சம் போட்டுருவோம். இப்படி கொஞ்சம் வதக்கி விடுவோம். கொஞ்சம் மஞ்சள் பொடி அதையும் ஆட் பண்ணிடுவோம். இது நம்ம தோசையில் போட்டு சுடத்தான் போகிறோம். பச்சை வாசனை போக நீங்கள் வதக்கினீங்கன்னா போதும். இந்த மாதிரி சிறுதானியத்தில் இந்த மாதிரி வரகு, கம்பு, கேப்பை, குதிரைவாலி அரிசி, சாமை அரிசி, இந்த மாதிரி இதுகளில் நீங்கள் மாவு இப்படி பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக கொடுத்தா சாப்பிடாத குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. இது கொஞ்சம் நல்லா வதக்கிக்காங்க. நம்ம எடுத்து வச்ச இந்த குடமிளகா அதையும் ஆட் பண்ணிடுங்க. இதோட இந்த மல்லியில் கருவேப்பிலை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே கொஞ்சம் வதக்கிக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் அந்த ரா ஸ்மெல், அதாவது பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கினா போதும். இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட மாவில் ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதாவது கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். இதே போதுமானது. பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாவில் நம்ம வதக்கின வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டாச்சு. வெஜிடபிள்ஸ் எல்லாமே கலந்துட்டோம். இல்லை நீங்கள் தண்ணி பார்த்து ஊற்றிக்காங்க உங்களுக்கு தேவைக்கு. அதனால் நம்ம வழக்கமாக யூஸ்வலாக எப்படி தோசை ஊற்றுவோமோ அதே மாதிரி அந்த கன்சிஸ்டன்சிக்கு போட்டுக்காங்க. இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு தோசை ஊற்றி காட்டுறேங்க பாருங்கள். நல்லா மெல்லிசாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்காங்க. கொஞ்சமாக பாருங்கள், நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் வந்து நல்ல வாசமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா சுற்றி வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கிடுவோம். இப்போ திருப்பி போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம வரகரிசி வெஜிடபிள் தோசை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும், ஈவன் சாம்பார் கூட நல்லாயிருக்கும். நீங்கள் இது தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, மல்லி புதினா போட்டு சட்னி, இது எல்லாமே இதுக்கு ஆப்டாக போடுவோம். பாருங்கள், இது வெஜிடபிள் தோசை. இது நம்ம வரகரிசியில் செஞ்சுருக்கோம். அதனால் இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வெஜிடபிள்ஸும் சேர்ந்துருக்கு, சிறுதானிய ஐட்டமும் சேர்ந்துருக்கு. ஸோ இதை நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் எப்படி உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதோட ஃபீட்பேக்கை நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.